गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குரவே நமः. அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று எந்த தெய்வத்தை வணங்குவது என்பதுதான் சர்ச்சை. அன்பர்கள், நாம் படும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் முன்வினை பயன்கள். அந்த முன்வினை பயன்களை அழித்து நமக்கு வரங்களை வாரி வழங்கும் வள்ளல் சிவபெருமானே. ஆகையாலே போலா சங்கரன் என்ற பெயரும் அவருக்கு இருக்கிறது. ஆகையால் நம் சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்படி என்பது ஒரு பக்க வாதம். படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான். ஆகையாலே காக்கும் கடவுளாகிய அந்த விஷ்ணு பகவானை, அந்த பெருமாளைத்தான் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மளுடைய துன்பங்களை துடைத்து இன்பங்களை வாரி வழங்குவார் என்பது இன்னொரு வாதம். இன்னொரு பக்கம், நம் தலையெழுத்தை எழுதுவது அந்த சிவபெருமான், அந்த பிரம்மதேவன். தலையெழுத்தை எழுதுவது பிரம்மதேவன். ஆகையாலே எழுதியவரே அதை மாற்ற வேண்டும். ஆகையாலே பிரம்மபுரீஸ்வரர் போன்று பிரம்மதேவனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று பிரம்மதேவனை வணங்கினால் நமது துன்பங்கள் மாறும் என்பது இன்னொன்று. அப்போது நம்ம படைக்கும் தலையெழுத்தை எழுதும் பிரம்மாவை வணங்குவதா, காக்கும் கடவுள் விஷ்ணுவை வணங்குவதா, அல்லது சிவபெருமானை வணங்குவதா? இங்கே போனால் அங்கே போகணுன்னு இருக்குது, அங்கே போனால் இங்கே போகணும், என்ன தான் பண்ணுறது? ஏதாவது ஆல் இன் ஒன் ஃபார்முலா இருக்கா சார்? ஒரே வழிபாடு 3 தெய்வங்களும் வணங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஒரே தெய்வம் 3 பலன்களும் ஒன்று சேர கிடைக்கும். அது என்ன? அதுதான் தத்தாத்ரேயர். குரு தத்தாத்ரேயர். குரு சரித்திரம் என்று வழங்கப்படுவது உண்மையில் தத்தாத்ரேயருடைய சரித்திரம். அத்ரி அனசூயாவுக்கு பிறந்த அந்த பிள்ளை தத்தாத்ரேயர். அவர் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் முப்பெரும் தெய்வங்களுடைய ஒன்று சேர்ந்த கலவை. ஆகையாலே அந்த தத்தாத்திரேயரை வணங்கினால் முப்பெரும் தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்டதற்கு சமமாகி நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் அழிந்து இன்பங்கள் நிச்சயமாக மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் குருவுக்கெல்லாம் குரு, சிறந்த குரு என்று அழைக்கப்படுவது அந்த தத்தாத்திரேயரே. தத்தாத்திரேய சரித்திரம் ஒரு முறை படித்து பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குரு என்பது நமக்கு தெரிய வரும். இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திற்கு முக்கியமான வழி நடத்தும் குருவாக இருப்பது இந்த உலகத்துக்கு அளித்தவரும் அந்த தத்தாத்திரேயரே. சரி, அவரை எப்படி நாங்கள் வணங்குவது? ரொம்ப எளிமையான மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் திராம் தத்தாத்திரேயாய நமக, ஓம் திராம் தத்தாத்திரேயாய நமக, ஓம் திராம் தத்தாத்திரேயாய நமக. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. தினமும் பண்ணலாம். முக்கியமாக குருவாரம், அதாவது வியாழக்கிழமை அன்று அதிகமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குரு ஹோரையில் தோறும் இந்த தத்தாத்திரேய மந்திரத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எண்ணற்ற வரங்கள் உங்களுக்கு கிடைத்து இன்பங்கள் துய்த்து வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான எள்ளளவும் ஐயப்பாடில்லை. ஆகையாலே பக்தகோடி ஜனங்களே, ஓம் திராம் தத்தாத்திரேயாய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். அந்த இறைவனின் அருளை பெறுங்கள். முப்பெரும் தெய்வங்களின் ஆசீர்வாதம் ஒன்றே கிடைத்துவிடும். அவரின் நாமத்தினால் உங்களால் முடிந்தால் வியாழக்கிழமை தோறும் ஏதாவது அன்னதானம் செய்யுங்கள், அல்லது இனிப்பு உங்களுக்கு யாருக்காவது பக்தர்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவர், அருகாமையில் இருக்கும் குருவுக்கு இனிப்பை கொண்டு போய் சேருங்கள். அது வாழ்க்கையில் பல நன்மைகளை உங்களுக்கு அளித்துவிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அன்பன் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.